அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். இது இலங்கையில் உள்ள 10 ரூபா காயின். 2013 ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2013 4 காயின் வாங்கினீங்கன்னா 100 ரூபா. யூஎன்சி காயின் 1 2 3 4 காயின். யூஎன்சி காயின் 4 காயின் வாங்கினா வெறும் 100 ரூபா தான். ஒரு காயின் 100 ரூபா கிடையாது. ஆனால் ஒரு காயின் இது 100 ரூபா விற்காங்க. என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால விலை கம்மியாக கொடுக்கேன். ஒரு ஆள் 2 ரூபாய்க்கு கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு காயின் 100 ரூபா ஆயிரும் மறுபடியும். 2013 2016 2012 அதான் ஒரு 3-4 வருஷம் இருந்துச்சு. 2011 2011 11 13 16 ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 காயின் சேர்ந்து 100 ரூபா ரேட்டு. யூஎன்சி காயின் புழக்கத்துக்கெலாம் போகல, பாக்கெட்டில் இருந்தால் அப்படி இருக்குது. ஒரே ஒரு 92 ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயின். இது 92 மும்பை மின்ட்டு ரேர் காயின். ரெண்டும் சேர்ந்து ஏற்கனவே நான் 300 ரூபான்னு கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு 50 ரூபா கம்மி, உங்களுக்கு 250 ரூபா. 250 ரூபா வேண்டாம், 200 ரூபான்னு வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு தாதாபை நவ்ரோஜி 100 ரூபா. இது காப்பர் நிக்கல் நவ்ரோஜி. அப்புறம் ஒரு ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட், கிராமப்புற பெண்கள் முன்னேற்றத்திற்காக நினைவுபடுத்தி ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. 1980 ஹைதராபாத் மின்ட். இது ஸ்கேர் ஐட்டம். 200 ரூபா ஒரு காயின். இது பக்கா யூஎன்சி காயின், நல்ல கண்டிஷனான உள்ள காயின். 2 சைடும் திருப்பி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இஷ்யூ பண்ணது மாதிரியே இருக்காது, கண்டிஷன் அவ்வளோதான். இதில் 2 காயின் இருக்குது. ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட். நம்மளை பெற்றவங்களும் தாய் தான், நம்மளுடைய அக்கா தங்கச்சியும் சகோதரிகளும் பெண்கள் தான், நம்ம தாயும் பெண்ணு தான், கெட்டிருக்கிற மனைவியும் பெண்ணு தான், பெற்றிருக்கிற பிள்ளைகளும் பெண்ணு தான், அவங்களுக்கு பிறந்திருக்கிற பேரம்பேத்திகளும் பெண்ணு தான், பேரம்பேத்திகளை கெட்டி கொடுத்து நமக்கு பிறந்திருக்கிற ஓட்டிகளும் பெண்ணு தான். இப்படிலாம் பெண் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. பெண்மை என்பது உலகத்தில் ஒரு புனிதத்தன்மையான ஒரு மனித உயிரினம், கடவுளுக்கு நிகரானது. பெண் என்று ஒன்று உயிரினம் இல்லைன்னா மனித பிறவியில் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், ஏன் எறும்பாக இருந்தாலும் பெண் என்று ஒன்று இல்லை என்றால் இனப்பெருக்கம் கிடையாது, உலக விருத்தி கிடையாது, எந்த இதுவும் கிடையாது வைங்களேன். உலகம் இயங்காது. இனப்பெருக்கம் இல்லைன்னா இருக்கிறவரும் அழிஞ்சிட்டே போச்சு, அப்போ உலகம் அழிஞ்சிரும்ல. அப்படிப்பட்ட பெண்ணினம், வீர புரட்சி மிக்க பெண்கள்லாம் பிறந்த ஒரு இனம். என்னையெல்லாம் பொறுத்தளவில் எந்த கடவுளுமே எனக்கு கடவுளே கிடையாது, எங்கள் அம்மா தான் கடவுள். அதுமாதிரி நான் போற்றி பேணி பாதுகாத்து கொண்டு வரக்கூடியது என் துணைவியார். அன்பு பாசம் கொட்டி வளர்க்குறது எனது புதல்விகள். அதனால் எந்த பெண் குழந்தைக்கும் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். பெண்ணை குறை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் குறை சொல்வது மாதிரி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஒரு சில பேர் என்பது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய வளர்ப்பு. அவர்கள் மீது குற்றம் குறைய கிடையாது. அவங்களுடைய பேரண்ட்ஸ், தாய் தந்தையர்கள் மீது தான் குற்றம். நீ எப்படி வளர்க்கிறியோ அப்படித்தான் அதனுடைய பலனை உனக்கு எதிர்பார்க்க முடியும். நீ நல்லா வளர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தலை நிமிர்ந்து இந்த ஜென்மத்தை உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் கெத்தாக வாழலாம். நீ நல்லா வளர்க்கலைன்னா
நீ தலை குனிஞ்சு மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து நீ உனது உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ ஒரு மனித ஒரு நடைப்பிணமாகத்தான் நீ வாழணும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்கள் வந்து குல தெய்வம் மாதிரி, சாமி மாதிரி. அவங்க நினச்சா தான் நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க நினச்சாங்கன்னா அவனுடைய மான மரியாதை எல்லாத்தையும் இழக்க வச்சுருவாங்க. அப்போ நம்மளை விட, நம்ம உயிரை விட, நம்ம வாழ்க்கையை விட நம்மளுடைய தாய் தந்தையர், நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளது குடும்பம், நம்மளது குலம், நம்மளது கோத்திரம், இவங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் ஒரு பொண்ணு வாழ முடியும். அந்தளவுக்கு நீ அந்த பொண்ணை வளர்க்கணும். நம்ம ஒரு தவறு பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிடுமோ என்று அவங்க அஞ்சணும். அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம்லாம் எதுக்கு சொல்லியிருக்க? அது மாதிரி அந்த பெண்கள் முன்னேறணும்னு இந்த அரசாங்கம் எவ்வளவோ சட்டத்திட்டங்கள்லாம் திருத்தி கொண்டு வருது, நல்ல செயல்கள் சொல்லுது. உங்களுக்கு பஸ்ஸு கூட ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஃப்ரீ தான். அரிசி ஃப்ரீ, செருப்பு ஃப்ரீ, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனால் காலேஜில் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். அதனால என்னமோ நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வாழ்கிறீங்க. வாழ்க்கையில் முன்னேறுங்கன்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் பின்னேறிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க முன்னேறணும்னு சொல்லி. 16 முழம் சேலையை கொடுத்தின காலம் போய் இப்போ ஒரு கர்ச்சிப்பு போதும். அந்தளவுக்கு ஆடை குறைப்புலாம் ஏற்பட்டுருச்சு. நாகரிகம் என்கிற பேரில், நாகரிகம் என்கிற மோகத்தில் கலாச்சாரத்தை சீரழித்து கற்பு என்பதை கடைச்சிறக்காக்கி இந்த உலகத்தையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து மீண்டு வரணும்னா ஒரு மீழ்ச்சி ஒன்று வேணும். அந்த மீழ்ச்சி யார் கையில் இருக்குன்னா, ஒவ்வொரு குழந்தைகளுடைய தாய் தந்தையனுடைய கையில் தான் இருக்குது. வேறு யாரோட கையிலும் இல்லை. அரசாங்கத்திடமோ சொந்தக்காரர்களிடமோ வருகின்ற கணவன்மாரிடமோ அண்ணன் தம்பியிடம் கிடையாது. தாய் தந்தையரை விட்டுட்டால் இந்த இனத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு ஒழுக்கத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய, ஒரு தீய கலாச்சாரங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடையாது. இறைவனால் கூட முடியாது. அதனால் பெற்றோர்களே, தாய் தந்தையர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நாணயத்தை எடுத்ததுனால எனக்கு அந்த எண்ணங்கள் என் சிந்தனைகள் தோன்றின. உங்களோடு எனது நல்ல கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு பரிமாறிக்கொள்கின்றேன். வாழ்க. பெண் குழந்தைகளை வந்து கண்ணுக்கு கண்ணாக பார்க்கணும். நீங்கள் கருவழி எப்படி அந்த எம்மை பாதுகாக்குதோ அது மாதிரி பாதுகாக்கணும். சும்மா 10 ரூபாய்க்கு ஒரு பனியனும் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு லெக்கின்ஸும் வாங்கி கொடுத்து ரோட்டில் அலைவிடக்கூடாது. கையில் ஒரு செல்பனையும் வாங்கி கொடுத்து. அதனால் நேர்மையாக, ஒழுக்கமாக, கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களை, மூத்தவர்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. தேவையற்ற உணவு வகைகளை வாங்கி கொடுக்காதீங்க. தேவையற்ற பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க. எங்கேயுமே தனிமையில் அனுப்பாதீங்க. கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து குழந்தைகளுடைய வருங்காலத்தை மட்டுமில்லை, உங்களோட மான மரியாதையும் நீங்கள் பாதுகாத்து வரும்படி அன்போடு ஒரு வேண்டுகோள் வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய காயின்களை காமிக்கணும்னு நினச்சேன். இந்த நாணயத்தை பார்த்தோன்னா உங்களோட ஒரு சின்ன ஒரு பரிமாற்றம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.